அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நடுவில் இல்லத்தெழுத்து இருக்கும் பொழுது அதை இஸ்தஃபால என்று மாற்றும் பொழுது என்னென்ன மாற்றம் வரும் என்பதில் 3 விஷயத்தை பார்த்தோம். இஸ்தஃபால என்று சென்ற கால செய்வினை ஒன்று, உஸ்துஃபையில் செயற்பாட்டு வினை, எஸ்தஃபையிலோ வருங்கால செய்வினை. இதை பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க வேண்டியது வருங்கால வினையில் செயற்பாட்டு வினை எப்படி வரும்னு பார்க்குறோம். அப்போ எஸ்தக்கு விமுன்னு வந்துச்சு இல்லையா, கவம, அதை இஸ்தஃபாலன்னு மாற்றினா இஸ்தக் வம, அதனுடைய வருங்காலம் எஸ்தக்கு விமுன்னு வந்துச்சு. அதுக்கு மஜ்ஹூல் எப்படி வரும்? யுஸ்தக்கு வமு. யுஸ்தக் வமு வந்து டிஸ்பிளேயில் பாருங்கள். யுஸ்தக் வமு, யுஸ்தக் வமுவில் வந்து வாவுக்கு ஹரக்கத்து இருக்குதா, முன்னாடி வந்து சுக்கூன் இருக்கிறது. அப்போ இந்த வாவுடைய ஹரக்கத்தை வந்து காஃபுக்கு மாற்றணும். ஏற்கனவே உள்ள சட்டப்படி தான் மாற்றி அந்த வாவை அலிஃபாக மாற்றி விட்டுருணும். அப்போ யுஸ்தக்கு வமு மஜ்ஹூல் எப்படி வரும்னு கேட்டால், யுஸ்தகாமு, யுஸ்தக்கு வமு என்பது எப்படி வந்துடுறேன், யுஸ்தகாமுன்னு மாறிடும். அப்படி மாறும் பொழுது அதில் எல்லாத்தையும் யுஸ்தக்குவமு, யுஸ்தகாமு, யுஸ்தக்குவமானி அப்படி சொல்ல முடியாது. யுஸ்தகாமானி, யுஸ்தக்குவமூன, யுஸ்தகாமூன, அந்த வாவையெல்லாம் அலிஃபா மாறி மாறி வருது பாருங்கள். துஸ்தக்குவமு, துஸ்தகாமு, துஸ்தக்குவமானி, துஸ்தகாமானி, யுஸ்தக்குவம்ன. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டால் யுஸ்தகாம்ன என்று வருது, 2 சுக்குன் வந்துடும். இப்போ யுஸ்தகம்ன இங்கே மட்டும் 2 மாற்றம். பெண்பால் பன்மை சொல்ல 2 மாற்றம். முதல் 5 சொற்களில் வந்து ஒரு மாற்றம் வருகிறது. அப்போ முதல் 5 சொற்களில் ஒரு மாற்றம் வந்துச்சு. பெண்பால் பன்மையில் மட்டும் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த அலிஃபா மாறுவதோட 2 சுக்கூன் வருகிற காரணத்தினால் அந்த அலிஃபை நீக்கிடுவோம். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்தது முன்னிலை. இந்த படற்கு இதிலேயே முன்னிலை வருங்காலத்தில் துஸ்தக்குவமு, துஸ்தகாமு, துஸ்தக்குவமானி, துஸ்தகாமானி, துஸ்தக்குவமூன அப்படி சொல்லாமல் துஸ்தகாமூன, துஸ்தக்குவமீன இப்படி சொல்லக்கூடாது. துஸ்தகாமீன அலிஃபை மாற்றிடணும். துஸ்தக்குவமானி, துஸ்தகாமானி, துஸ்தக்குவம்ன இதில் மட்டும் என்ன செய்யணும்னா 2 சுக்குன் வந்துடும். துஸ்தக்வம்னங்கிறது துஸ்தகாம்ன என்று மாறி துஸ்தகம்னு மாறி 2வது மாற்றம் வந்துடும். அப்போ பெண்பால் பன்மையில் முன்னிலை பெண்பால் பன்மையிலையும் படற்கை பெண்பால் பன்மையிலையும் இல்லத்துடைய சட்டம் 2 சட்டம் வருகிறது. மீதி உள்ள சொற்களில் எல்லாம் ஒரு சட்டம் வருது. சரியா? அப்போ உஸ்தகுவமு, உஸ்தகாமு, நுஸ்தகுவமு, நுஸ்தகாமு. அப்போ இஸ்முல் மஃபூல் வருங்கால வினையில் செயற்பாட்டு வினை சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? யுஸ்தகாமு, யுஸ்தகாமானி, யுஸ்தகாமூன, துஸ்தகாமு, துஸ்தகாமானி, யுஸ்தகம்ன, துஸ்தகாமு, துஸ்தகாமானி, துஸ்தகாமூன, துஸ்தகாமீன, துஸ்தகாமானி, துஸ்தகம்ன, உஸ்தகாமு, நுஸ்தகாமு இப்படி வந்துடும். இதெல்லாம் வருங்காலத்தில் செயற்பாட்டு வினை. அதுக்கடுத்தது படற்கை ஏவல் வினை. ஏவல் வினையில் படற்கை எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன சட்டம்? பொதுவான சட்டம் என்ன? வருங்கால வினை சொல்லை எடுத்துக்கொண்டு அதனுடைய துவக்கத்தில் ஒரு கசர் வச்ச லாமை சேர்க்க வேண்டும், கடைசிக்கு சுக்குன் செய்ய வேண்டும். இது பொதுவாக அம்ருகாயப்புடைய சட்டம். அதே பொது சட்டம் தான் இங்கேயும். ஆனால் சில இடங்களில் இங்கே வந்து 2 சுக்குன் வர்ற நிலைமை வரும். அங்கே மட்டும் அதனுடைய சட்டத்தை அமுல்படுத்திக்கிற வேண்டியது. உதாரணமாக எஸ்தகீமு வருங்காலம், அதை வந்து லாம சேர்க்குறோம், கடைசிக்கு சுக்குன் செய்கிறோம். எப்படி வருது? லியஸ்தகீம் 2 சுக்குன் வருதா? அப்படி சொல்லாமல் லியஸ்தகிம் சொருக்கி சொல்லணும். எஸ்தகீமான்னு இருக்குது, இதில் லாம சேர்க்குறோம், நூனை எடுத்துடணும். லியஸ்தகீமா இங்கே வந்து அந்த ஏ இருக்குது. லியஸ்தகிம் என்பதில் ஏ இல்லை. ஏன்னு கேட்டால் 2 சுக்குன் வந்ததுனால ஏ எடுத்துட்டோம். எஸ்தகீமா என்பதில் வந்து 2 சுக்குன் வரல.
ஏக்கு மட்டும்தான் சுக்குன் இருக்குது, அதனால் அந்த ஏ வந்து போகலை. அப்புறம் எஸ்தகீமூன்னு இருக்கா பன்மை, அதில் எஸ்தகீமூ லாம சேர்க்குறோம், நூனை எடுக்கிறோம், அந்த ஏ போகுமாண்டா போகாது, எஸ்தகீமூ. அதுக்கப்புறம் வந்து தஸ்தகீமுல வந்து என்ன செய்யும்னா 2 சுக்குன் பிரச்சனை வரும். தஸ்தகீமுல லீ சேர்த்திங்கன்னா லி தஸ்தகீம், கீம்னு சொல்லும்போது என்ன 2 வந்துருச்சுல, ஏக்கு ஒரு சுக்குன்னு மீமுக்கு ஒரு சுக்குன்னு வந்துருச்சு, தஸ்தகீம்னு. இப்போ என்ன செய்யணும், லி தஸ்தகிம். அப்போ இதுலேயும் ஏ இல்லை, இதுலேயும் ஏ இல்லை. அதாவது முன்னிலையில் ஆண்பால் ஒருமையிலையும் ஏ இல்லை, முன்னிலையில் பெண்பால் ஒருமையிலையும் ஏ இல்லை. அதுக்கப்புறம் தஸ்தகீமானி, இதில் என்ன செய்யணும், லாம சேர்க்கணும், கடைசியில் நூனை நீக்கணும், லி தஸ்தகீமா ஏ இருக்குது, 2 சுக்குன்னு வரல. அதுக்கப்புறம் எஸ்தகீம்னு வருதா, இதில் லாம சேர்த்தோம்னா லி எஸ்தகீம்னு, இந்த நூன் போகாது, லி எஸ்தகீம்னு வரும். அப்போ 2 சுக்குன்னு வர்றதுனால லி எஸ்தகீம்னு. இதில் இப்போ அதாவது ஆண்பால் ஒருமை, பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை 3 சொற்களில் வந்து ஏ இருக்க மாட்டேங்குது. அப்போ ஆண்பால் பெண்பால் ஈர்மையிலையும் ஆண்பால் பன்மையிலையும் ஏ வந்து இருக்குது. எதனால் இதில் இருக்குது என்று கேட்டால் 2 சுக்குன் பிரச்சனை வரவில்லை. எதனால் அதில் இல்லை என்று கேட்டால் அதில் 2 சுக்குன் பிரச்சனை வருகிறது. அப்போ இதே தான் ஒரே சட்டம் தான், புது சட்டமே கிடையாது. இது எல்லாமே என்னது, 2 சுக்குன் பிரச்சனை அதில் இல்லத்துறை சட்டம், அந்த பொது சட்டம் அதன்படி தான் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், அம்ர ஹாலிர் முன்னிலை ஏவல் எடுக்கிறோம். முன்னிலை ஏவல் எடுத்தால் எப்படி செய்யணும், வருங்காலத்தில் முன்னிலை வச்சுக்கிடுவோம். தஸ்தகீமூவில் அதில் வந்து தேயை எடுக்கணுமா, தஸ்தகீமூவில் தேயை எடுத்துடணும், எடுத்துகிட்டு கடைசிக்கு சுக்குன் செய்யணும். அப்போ தேயை எடுத்த பிறகு வாசிக்க முடியாது இல்லையா, இஸ்ன்னு அலிஃபை சேர்க்கணும். இஸ்தகீம், இஸ்தகீம்னு முறைப்படி மாற்றிட்டோம். மாற்றின பிறகு பார்த்தோம்னா இங்கே வந்து 2 சுக்குன் பிரச்சனை வருகிறது. அப்போ என்ன செய்யணும், இஸ்தகிம் ஏ இருக்க மாட்டேங்குது. இப்போ தஸ்தகீமூவில் இருந்து இஸ்தகீம் என்று அந்த முன்னிலை ஏவல் வந்து இஸ்தகிம் என்று ஷார்ட்டாக சுருங்கிடுது. அதுக்கப்புறம் தஸ்தகீமானி, இதில் என்ன செய்கிறது, தே எடுக்கிறோம், நூனை எடுத்துடுறோம், லாம சேர்க்குறோம், லி தஸ்தகீமா லாம வேண்டியதில் தே எடுக்கிறோம், அலிஃபை சேர்க்குறோம், இஸ்தகீமா இஸ்தகிம் ஒருமை. தஸ்தகீமானியில் வந்து என்ன செய்கிறோம், அலிஃபை சேர்க்குறோம், நூனை எடுக்கிறோம், இஸ்தகீமா. இங்கே வந்து 2 சுக்குன் பிரச்சனை வருதா, வரல, ஏ வந்து இங்கே இருக்குது. அப்புறம் தஸ்தகீமூன்னு இருக்குது, இதில் என்ன செய்யணும், தே எடுக்கணும், அலிஃபை சேர்க்கணும், நூனை எடுக்கணும், 3 வேலை செய்யணும். இஸ்தகீமூ, இஸ்தகீமூல என்ன இருக்குது, ஏ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தஸ்தகீமீன, இதில் என்ன செய்யணும், தே எடுக்கணும், நூனை எடுத்துடணும், நூனை எடுத்துகிட்டா வாசிக்க முடியாதா, அலிஃபை சேர்க்கணும், இஸ்தகீமி. இஸ்தகீமிங்கிறதுல இந்த ஏ இருக்குது. ஏன் இருக்குது, 2 சுக்குன் பிரச்சனை வரவில்லை. அதுக்கப்புறம் தஸ்தகீமானி, தே எடுக்கிறோம், நூனை எடுக்கிறோம், அலிஃபை சேர்க்குறோம், இஸ்தகீமா. இங்கே வந்து ஏ இருக்குது. ஏன் இருக்குது, 2 சுக்குன் வரல. 2 சுக்குன் வராத காரணத்தினால இங்கே வந்து ஏ இருக்குது. அப்புறம் தஸ்தகீம்ன, இங்கே என்ன ஆகுது, 2 சுக்குன் பிரச்சனை வருது. தஸ்தகீம்னுங்கும்போது ஏக்கு ஒரு சுக்குன்னு மீமுக்கு ஒரு சுக்குனும், அப்போ தஸ்தகீம்னு வரும். அப்போ இஸ்தகீம்ன என்று வரும். அது நம்ம என்ன செய்யணும், இஸ்தகீம்ன என்று சொல்லணும். இது வந்து முன்னிலை ஏவல் வினை பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது வந்து இதே இஸ்தஃபால என்பதற்கு வந்து இஸ்முல் ஃபாயில் எடுக்கிறோம். இந்த இஸ்முல் ஃபாயில் எடுக்கும்போது என்ன சட்டம் வரும்னு கேட்டால், அந்த இஃப்தாவில் வந்துச்சு இல்லை, இன்ஃபாவில் வந்துச்சு இல்லையா, அந்த சட்டம் ஆயிரும். எப்படி இல்லை, அந்த சட்டம் இல்லை, இஸ்தஃபாவில் வந்து முஸ்தஃபீலுன், இஸ்தஃபாலவுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன, முஸ்தஃபீலுன். அப்போ இஸ்தக்வமாவுக்கு முஸ்தக்கு விமுன். தக்கு விமுனில் என்ன இருக்குது, இந்த வாவுக்கு ஹரக்கத்து இருக்குதா, முந்தின எழுத்துக்கு வாவுக்கு கசர் இருக்குது, முந்தின எழுத்தாகிய காஃபுக்கு சுக்குன் இருக்கிறது.
இப்படி உள்ள சட்டம் என்ன? வாவில் இருக்கிற கசரை காஃபு கொடுக்கணும். கசரை கொடுத்த காரணத்தினால் ஏயா மாற்றிடணும். அப்போ முஸ்தக்விமுன் முஸ்தகீமுன், சிராத்துல் முஸ்தகீமுன்லாம் சொல்கிறோம்ல, அது இஸ்முல் ஃபாயில். இஸ்தகாமவுல இருந்து முஸ்தகீமுன் இஸ்முல் ஃபாயில். அதனுடைய அசல் என்ன? முஸ்தக்விமுன். முஸ்தக்விமுன் என்பது தான் முஸ்தகீமுன் என்று மாறுகிறது. முஸ்தகீமுன் மாறின பிறகு சர்வு செஞ்சீங்கன்னா முஸ்தக்விமுன் இது அசல். முஸ்தகீமுன் சொல்ல வேண்டிய முறை. முஸ்தக்விமானி இது அசல். முஸ்தகீமானி இது சொல்ல வேண்டிய முறை. முஸ்தக்விமூன இது அசல். முஸ்தகீமூன இது சொல்ல வேண்டிய முறை. முஸ்தக்விமத்துன் இது அசல். முஸ்தகீமத்துன் இது சொல்ல வேண்டிய முறை. முஸ்தக்விமத்தானி இது அசல். முஸ்தகீமத்தானி இது சொல்ல வேண்டிய முறை. முஸ்தக்விமாத்துன் இது அசல். முஸ்தகீமாத்துன் இது சொல்ல வேண்டிய விதம். அப்போ இதுலேயும் அதே சட்டம் தான் வருது. என்ன சட்டம் வருது? இல்லத்துக்கு எழுத்துக்கு ஹரக்கத்து கசரு, முந்தின எழுத்துக்கு சுக்கூனு. கசரு இருக்கிற காரணத்தினால் இந்த கசரை அங்கே மாற்றி விட்டு இல்லத்துடைய எழுத்தை ஏயா மாற்றிடணும். அந்த சட்டம் தான் அனைத்து இடத்துலையும் அதுதான் இருக்குது. முஸ்தக்விமுன் அதுலேயும் அதே தான் இருக்குது. முஸ்தக்விமானி 6 இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அதனால் என்னவாயிரும்? முஸ்தகீமுன் முஸ்தகீமானி முஸ்தகீமூன முஸ்தகீமத்துன் முஸ்தகீமத்தானி முஸ்தகீமாத்துன் இது இஸ்முல் ஃபாயில். அதுக்கு அடுத்தது இஸ்முல் மஃபூல் எப்படி வரும்? முஸ்தஃப் அலுன். இஸ்தஃப் அளவுக்கு இஸ்முல் மஃபூல் என்ன? முஸ்தஃப் அலுன். முஸ்தஃப் அலுன் என்பதை நம்ம எப்படி சொல்லணும்? முஸ்தக் வமுன். முஸ்தஃப் அலுன் என்றால் என்ன செய்யணும்? முஸ்தக் வமுன். இங்கே என்ன சட்டம்? சேம் அதே சட்டம் தான் இருக்குது. என்ன சட்டம்? இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து. ஆனால் இங்கே ஹரக்கத்து ஃபத்தக இருக்குது. ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்கூன் இருக்குது. இந்த இல்லத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி சுக்கூன். இதனுடைய சட்டம் என்ன? இந்த ஹரக்கத்தை அங்கே கொடுக்கணும், கொடுக்குற ஹரக்கத்துக்கு ஏற்றவாறு இந்த எழுத்தை மாற்றணும். அப்போ காஃபில் வாவில் இருந்த ஃபத்தகை காஃபு கொடுக்குறோம். ஃபத்தகு தானே கொடுத்தீங்க. ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்து எது? அலிஃபு. முஸ்தகாமுன். அப்போ இஸ்முல் ஃபாயில் முஸ்தகீமுன், இஸ்முல் மஃபூல் முஸ்தகாமுன். ரெண்டு ஒரே மாதிரி வரல. இஃப்தாரில் வந்துச்சுல, இஃப்தாரில் இன்ஃபாலுலையும் வந்த மாதிரி வராமல் இஸ்முல் ஃபாயிலும் இஸ்முல் மஃபூலும் டிஃப்ரெண்ட்டாக வருது, வித்தியாசப்படுத்துகிற மாதிரி வருது. அப்போ முஸ்தகாமுன், முஸ்தகாமுன்னா என்னது? இஸ்முல் மஃபூல் இஸ்தஃபா அளவுக்கு. இப்போ அனைத்தையும் சொல்லி பாருங்கள். முஸ்தக் வமுன், முஸ்தகாமுன். முஸ்தக் வமுன் அசல் சொல்ல வேண்டிய விதம் முஸ்தகாமுன். முஸ்தக்வ மானி அசல். முஸ்தகாமானி இதுமா சொல்ல வேண்டிய முறை. முஸ்தக்வ மூன இது அசல். முஸ்தகாமூன இது சொல்ல வேண்டிய முறை. முஸ்தக்வமத்துன் இது அசல். முஸ்தகாமத்துன் இது சொல்ல வேண்டிய முறை. முஸ்தக்வமத்தானி அசலில் உள்ளது. முஸ்தகாமத்தானி இது சொல்ல வேண்டிய விதம். அதுக்கப்புறம் முஸ்தக்வ மாத்துன், முஸ்தகாமாத்துன். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? மொத்தம் 12 அமைப்புகளில் அஃஅல என்பதில் இல்லத்து சட்டம் வரும். இந்த சகப்பா கொடுத்துருக்கிற கவனிச்சுக்கிறங்க. ஃபஅலவில் வராது, ஃபஅலவில் வராது, தஃஅலவில் வராது. தஃஅலன்னு சொன்னால் சாதாரண எழுத்துக்கள் இருக்கும்ல, இல்லத்து இல்லாத எழுத்து, அதை சொல்கிற மாதிரியே சொல்லிட வேண்டியதுதான். அதாவது கவலைன்னா கவ்வலை இந்த இருக்குது. ஃபஅல கவலை என்பதை ஃபஅலன்னு மாற்றினா கவ்வலை, கவ்வலைன்னு சொல்லணும் கடைசி வரைக்கும். கவ்வலை கவ்வலா கவ்வலு கடைசி வரைக்கும் அப்படி தான் வரும். மஜ்ஹுலு குவ்வில குவ்விலா குவ்விலு அப்படி தான் வரும். அதனுடைய வருங்காலம் யு கவ்விலு யு கவ்விலானி யு கவ்விலூன ஒரு மாற்றமும் வராது. மஜ்ஹுலு யு கவ்வலு யு கவ்வலானி யு கவ்வலூன ஒன்றுமே வராது. அது மாதிரி லாயு கவ்வில் லாயு அமுர் ஹாலிரு அமுர் காயிபு லியு கவ்வில் லியு கவ்விலா லியு கவ்விலோ அமுர் ஹாலிரு கவ்வில் கவ்விலா கவ்விலோ இப்படி தான் என்ன செய்யும். இஸ்முல் ஃபாயிலு முகவ்விலுன், இஸ்முல் மஃபூலு முகவ்வலுன். அதாவது அல்லமாவுக்கு சொல்கிற மாதிரி தான். அல்லம முஅல்லிமுன் முஅல்லமுன், கவ்வலுக்கு முகவ்விலுன் முகவ்வலுன். அப்போ இல்லத்து எழுத்து இருக்குது, இல்லத்து எழுத்து இல்லாத மாதிரி என்ன செய்கிறோம், அதை பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி ஃபஅல
ஃபாலங்கிற அமைப்பில் இல்லத்தெழுத்து இருந்தாலும் காவல இருந்தாலும் இங்கே இல்லத்து சிறுத்தை செயல்படுத்த முடியாது என்ற காரணம் அது விலைக்கேற்ற முன்னாடியே. அப்போ ஃபால என்பது ஃபால மஜு ஃபால ஃபாலா ஃபாலு கடைசி வரைக்கும் அப்படி தான். மஜுஹூலு ஃபூஇல ஃபூஇலா ஃபூயிலு கடைசி வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். அதனுடைய வருங்காலம் யுஃபாயிலு யுஃபாயிலு யுஃபாயிலான்னு யுஃபாயிலுன்னு எந்த மாற்றமும் வராது. அதனுடைய மஜுஹூலு யுஃபாலு யுஃபாலு யுஃபாலான்னு யுஃபாலுன்னு அப்படி கடைசி வரைக்கும் மாற்றம் வராது. அதுக்கப்புறம் வந்து அம்ரு காயிபு லி யுஃபாயில் லி யுஃபாயிலா லி யுஃபாயிலு லித்துஃபாயில் லித்துஃபாயிலா லி யுஃபாயில்னு ஒரு மாற்றம் வரல. அதுக்கப்புறம் வந்து அம்ரு ஹாலிர் ஃபாயில் ஃபா அல யுஃபாயிலு ஃபாயில். அப்புறம் காவலன்னு சொல்லும்போது காவில் காவிலா காவிலு காவிலி காவிலா காவில்னு மாற்றம் வரலையா. அடுத்தது வந்து தகவல தஃபஅல தகவல என்ன செய்யுங்க அப்படி தான் வரும். தகவல தகவலா தகவலு தகவல தகவல மாற்றமே வராது. தபால தகாவல தகாவல அப்போ இதிலெல்லாம் மாற்றம் வரலை. இஃப்தாலன்னு மாற்றும் போது மாற்றம் வரும். ஏன் வரும்? எக்கு தவளை இல்ல சட்டங்க வந்துடுது. தவ இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு என்கிற ஒரு சட்டம். அப்போ இஃப்தாலோட என்ன வருது? இக்கு தவளை தவன்னு வருதா? இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு இக்கு தாளை இக்கு தவளைன்னா இக்கு தாளன்னு மாறிக்கிறோம். அப்போ குத்துவில்லைன்னா குத்தியிலன்னு மாற்றிக்கிறோம். எக்குத்தவிலுன்னா எக்குத்தாளுன்னு மாற்றிக்கிறோம். யுக்குத்தவலுன்னா யுக்குத்தாளுன்னு மாறிக்கிறோம். இதெல்லாம் இல்லத்து சட்டம் அமுலாகுது. இன் ஃபஅல இன் கவலை இன் கவலை கவன் வந்துச்சுல இன் கால உன் குவில உன் கீழ என் கவிலு என் காலு யுன் கவலு யுன் காலு முன் கவிலுன் முன் காலுன் எப்படி என்ன செய்யும் மாறுது. இஃபாலில் உள்ள மாறுமன்னா இக்கு வல்ல இங்கே இல்லை தமிழ் படுத்த இயலாது. இக்கு வல்லங்கிறதுல சொன்னீங்கன்னா அது வந்து அந்த வசனை கெட்டு போயிடும். அதனால் இதை மாற்ற மாட்டாங்க. இஃபாலில் இஸ்தஃபாலவில் மாற்றுவாங்க. அதை இப்போ பார்த்துட்டோம். இஃப் அவ்வளை இக்கு வவ்வளை மாற்ற தேவையில்லை. இஃப் அவ்வளை இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும் இல்லத்தெழுத்தில். இக்கு வவ்வளை இஃப் ஆல்ல இக்கு வால்ல இதெல்லாம் இதே மாதிரி தான் சொல்லணும். அப்போ 12 அமைப்பில் அதாவது இல்லத்தெழுத்து நடுவில் இருக்கும் பொழுது 3 எழுத்து சொல்லுக்கு எப்படி வரும்ன்றதை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 4 எழுத்து 5 எழுத்தாக மாற்றும் பொழுது அதில் 4 அமைப்புகளில் வந்து நம்ம இல்லத்துக்குன்னு உள்ள ஒரு பொதுவான சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் வந்து இதில் வந்து செல்லுபடி ஆகும். மீதி உள்ளதில் வந்து அந்த சட்டம் வந்து இதுக்கு கிடையாது, செல்லாது, பொருந்தாது. இது வந்து இல்லத்துடைய இதை பார்த்து முடிச்சிட்டோம். எதை முடிச்சிட்டோம்? நடுவில் இல்லத்து வரக்கூடியதை பார்த்துட்டோம். அப்போ இதுவரைக்கும் பார்த்த ஒரு சாராம்சத்தை சொல்வதாக இருந்தால் இல்லத்துடைய எழுத்து என்பது ஃபஸ்ட்டில் இருக்கலாம், வசன வஜத என்று இருக்கலாம், அல்லது நடுவில் இருக்கலாம், கவலை கவம நடுவில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இல்லத்து இருந்தால் என்ன, அதனுடைய சட்டத்தை பூரா பார்த்துட்டோம். நடுவில் இல்லத்து எழுத்து இருந்தால் என்ன, அது வாவு இருந்தால் என்ன, ஏ இருந்தால் என்ன, அதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? நடுவில் இல்லத்து உள்ள எழுத்துக்கு 12 அமைப்புகளில் மாற்றுறோம். அப்படி மாற்றும் பொழுது 4 அமைப்பில் மாற்றும் பொழுது இல்லத்து சட்டம் வரும், மற்ற இடங்களில் வராது. அந்த பொதுவான சட்டத்தை மனசில் வச்சுருந்தீங்கன்னா எதை வேணாலும் நீங்கள் சொல்ல முடியும். இஸ்தகா கவலவுக்கு இஸ்தஃபால சொல்லுங்கன்னா இஸ்தக்கு வளன்னு சொல்லி இஸ்தகாலன்னு நீங்களே சொல்லிவிடலாம். இஸ்தக்கு வளன்னு ஆக்கிட்டு இஸ்தகால இஸ்தக்கு வளக்கு வருங்காலம் சொல்லுங்கள். எஸ்தக்கு வீலு எஸ்தகீலு எஸ்தக்கு வீலுன்னு சொல்லிவிட்டு எஸ்தகீலு அப்படி சொல்லிவிடலாம். இது வந்து இந்த சட்டம் மட்டும் உங்களுக்கு என்ன சட்டம் இதில் அடிப்படையாக படிச்சிருக்கோம்னு கேட்டால், இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு அலிஃபா மாற்றணும், ஒரே சட்டம். அடுத்தது இல்லத்துடைய எழுத்துக்கு கசரு, எந்த ஹரக்கத்தில் கசருங்கிற ஹரக்கத்து, அதுக்கு முந்தின எழுத்துக்கு வந்து சுக்கூனு ஏயா மாறிக்கிறோம். இல்லத்து எழுத்துக்கு ஃபத்தகு, அதுக்கு முந்தினதுக்கு சுக்கூனு, அப்போ அது அலிஃபா மாறிக்கிறோம். இல்லத்து எழுத்துக்கு வந்து லம்மு, முந்தினதுக்கு சுக்கூனு லம்மத்துக்கே கொடுத்துருன்னு வாவா மாறிக்கிறோம். இது 3க்கு சேர்த்து ஒரே வார்த்தையாக சொல்வதாக இருந்தால் இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்கத்து இருந்து முன்னாடி சுக்கூனு இருந்தால் இந்த ஹரக்கத்தை அங்கே கொடுத்து விட்டு கொடுத்த ஹரக்கத்துக்கு ஏற்றவாறு அந்த இல்லத்து எழுத்தை மாற்றிவிட வேண்டும். இது வந்து இந்த சட்டம் தான் இதுக்குள்ளே சுற்றி சுற்றி வருது. அதுக்கடுத்து என்ன சட்டம் வருதுன்னு கேட்டால்,
அந்த இல்லத்து வாவு ஏக்கி மட்டும், வாவுக்கு கசரு, முன்னாடி லம்மு, குவி, இப்படி வர்ற இடங்கள்ல எல்லாம் கீண்டாயிரும். அதான் இல்லத்துறை எழுத்துக்கு கசரு, இல்லத்துறை எழுத்து வாவுக்கு, வாவு கசரு இருந்து முன்னாடி என்ன இருக்குது, லம்மு இருந்தால், குவி சுவி என்று இருந்தால் என்னது, குவி என்றால் கீ என்று மாறிக்கிறோம், லுவி என்றால் லீ என்று மாறிக்கிறோம். அப்போ கவலை குவில கீழ, இந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. இது ஒரு சட்டம் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இல்லத்துறை எழுத்துக்கு ஏ இருக்குது. ஏக்கு வந்து என்ன இருக்குது, ஏக்கு முன்னாடி வந்து லம்மு வருது, ஏக்கு முன்னாடி லம்மு வருது. லம்மு வந்துச்சுன்னா ஏக்கு குயி என்று வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யாது, அது வாசிக்க முடியாது. அது என்ன செய்யணும்னா வாவை மாற்றி விட்ருவாங்க. இந்த ஒரு பொது சட்டம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து 2 சுக்கூன்கள் சந்திக்கிற இடங்கள் வரும் பொழுது அதில் இல்லத்துறை எழுத்தை போய்க்கிடணும். இல்லத்துக்கு ஒரு சுக்கூனு, அடுத்து ஒரு சுக்கூன். அப்போ என்ன செய்யணும், இல்லத்துறை எழுத்தை நீக்கி விட்டுறணும். இது ஒரு சட்டம் அடங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து சிறப்பு சட்டங்களாக என்ன படிச்சிருக்கிறோம், நடுவில் இல்லத்து வரும் பொழுது பெண்பால் பன்மை வரும்ல, சென்ற கால வினையில் காலத்து கல்னன்னு வர்ற இடத்துல வந்து கல்னன்னு தான் வரணும். ஆனால் அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குல்னன்னு சொல்லுவாங்க. எதனால் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல வாவு தான் இருந்துச்சு, காலன்னு சொல்லும் பொழுது ஏயும் அலிஃபா மாறி இருக்கலாம், வாவும் அலிஃபா மாறி இருக்கலாம், வாவு தான் மாறி இருக்குது என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கல்ன என்பதை குல்னன்னு மாற்றிக்கொள்வார்கள். குல்னை மாற்றின மாதிரி கடைசி வரைக்கும் மாற்றுவார்கள். குல்த குல்த்துமா குல்த்தும், இது அதுக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம். அதே மாதிரி பையா என்று இருக்குது, பாவு பாத்து பாத்தா பானாண்டு வரணும், அதை பேனான்னு சொல்லுவாங்க. அதாவது காலவுக்கு குல்னன்னு சொல்லுவாங்க, பாவுக்கு பேனான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் ஏ தான் அது இருந்துச்சு, ஏ தான் அலிஃபா மாறி இருக்குது என்று காட்டுவதற்காக வேண்டி. இது போக வாவு உள்ள சொல்லுலையே ஃபைல என்று வந்து விடுமானால் அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை கசரா மாற்றிடுவாங்க. ஹவீஃப வாவுக்கு ஃபைலன்னு வந்துருச்சுல, ஹவீஃப ஹாஃப, அப்போ ஹாஃபத்தா ஹஃப்னா தானே வரணும், ஹிஃப்னான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் இது வாவு உள்ளதாக இருந்தாலும் இது ஃபைலங்கிற அமைப்பு, இந்த ஹேக்கு உள்ள கசரை வச்சு ஐநிலையும் கசர் தான் இருந்துச்சு என்று விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி காரணம் எதுவாக இருந்தாலும் சரி இப்படி தான் சொல்லணும். அப்போ காலவுக்கு குல்ன, ஹாஃபவுக்கு ஹிஃப்ன, பாவுக்கு பின என்பது வந்து பொதுவான சட்டத்தில் வராது, இதுக்கு மட்டும் உள்ள சட்டம். பாக்கி எல்லாமே வந்து என்னது பொதுவான சட்டங்களாக வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நடுவில் உள்ள இல்லத்து உள்ளது படித்து முடிச்சிட்டோம். அடுத்த இல்லத்து என்னென்னு கேட்டால் கடைசியில் இல்லத்து வரக்கூடியது. கடைசியில் இல்லத்து வர்றது எப்படி, கஸவ, நான் 3வது எழுத்தில் வாவு வருது, ரமைய 3வது எழுத்தில் வந்து ஏ வருது, ரலிய 3வது எழுத்தில் ஏ வருது. அப்போ இந்த லாமில் வந்து அதாவது லாம்டா 3வது எழுத்து, 3வது எழுத்தில் வந்து இல்லத்து இருந்தால் அதனுடைய என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பெரும்பாலும் நீங்கள் ஏற்கனவே படித்த அந்த பொதுவான சட்டத்தின்படி தான் வரும். எப்படி வரும் பொதுவான சட்டம்னு கேட்டால், உதாரணமாக கஸவன் இருக்குது, நீங்கள் கஸவை கவனிக்க வேண்டியதில்லை, நம்ம படித்த சட்டம் இந்த என்ன இருக்குது, வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது, இது அதாவது 3வது எழுத்தில் இல்லத்து இருந்தாலும் இதுக்குன்னு ஸ்பெஷல் சட்டம் வருதாண்டா வரல. ஏன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே ஒரு பொது சட்டம் படித்து வச்சுருக்குறோம், இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தஹு, அப்போ கஸவ கஸா அப்படி சொல்லிடுறோம். அதே மாதிரி ரமைய, அது வாவுக்கு உதாரணம், இது ஏக்கு உதாரணம். ரமையோவில் என்ன இருக்குது, ஏக்கு வந்து ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி ஃபத்தஹு. அப்போ இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தஹுண்டா என்னது, அலிஃபா மாற்றிடணும், ரமைய ரமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அடுத்தது இப்படியும் வரும், ரலியன்னு வரும். உதாரணமாக ரலியன்னு வருது, சருவன்னு வருது. சருவில் வந்து என்ன செய்யணும், ஒன்றுமே செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால் மாத்திருக்க எந்த கிரவுண்டும் இல்லை. அதாவது கஸவ ஃபஅலன்னு வந்துச்சுன்னா மாற்றிடுறீங்க. இது வந்து ஃபவுலன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, சருவ வாவுக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தஹ் இருந்தால் தானே அலிஃபா மாற்றுவோம்.
இது ஃபத்தகை இல்லையே, லம் இருக்குதுல. அப்போ சர்வன்னா இல்லத்து இல்லை, சர்வா தான் சொல்லலாம், சர்வ என்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து ரமைய சொன்னீங்கல்ல, அதே மாதிரி வந்து ரலியன்னு இருக்குது. ரமையவுலையும் ஏதான் இருக்குது, ரலியவுலையும் ஏதான் இருக்குது. வித்தியாசம் என்ன? ரமையவுல வந்து மீமுக்கு மீமுனா நடு எழுத்துக்கு ஃபத்தகை இருக்குது, ரலியவுல வந்து நடு எழுத்துக்கு கசர் இருக்குது. அதில் ஃபத்தகை, இதில் கசரு. ஃபத்தகை இருக்கும்போது நம்ம என்ன சட்டம்? இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகுன்ற ரமாண்டு மாற்றிட்டோம். ரலி எவ்வளோ மாற்றணுமானா மாற்றக்கூடாது. ஏன் லியன்னா சொல்லலாமே, லியங்கிறது சொல்கிறதுக்கு இந்த சட்டமும் வரல, நம்ம படித்த சட்டத்தின் பிரகாரம் எந்த ஒரு இடைஞ்சலும் வரல. அப்போ கடைசியில் இல்லத்து வரும்போது என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு வந்தால் மட்டும் மாற்றுங்க, வேறு மாதிரி இருந்தால் அப்படி சொல்லுங்கள், சரியா? அதாவது இப்போ அதாவது சர்வ இருக்குல்ல, சர்வவை சர்வன்றே சொல்லுங்கள், ரலியவை ரலியன்றே சொல்லுங்கள், கடைசியும் அப்படி சொல்லிட்டு போங்க. ஆனால் கசவவை கசவன்னு சொல்லாதீங்க. கசவண்டா கசா, ரமையண்டா ரமா, எப்படி சொல்லணும்? அப்போ லாம் கலிமா, அதாவது மூன்றாவது எழுத்தில் இல்லத்து இருந்தால் அது இரண்டு நிலை இருக்கும். என்ன நிலை இருக்கும்? ஃபால என்கிற அமைப்பில் மாத்திரம் இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகுங்கிற அமைப்பு வரும். ஃபைல என்று வந்துருச்சின்னு சொன்னால் அந்த சட்டம் அதில் வராது. ஃபவுல என்று வந்துச்சுன்னா அந்த சட்டம் வராது. வெறும் ஃபாலவுக்கு மட்டும்தான். ஃபால மாதிரி அமைப்பாக இருந்தால் மட்டும் அலிஃபா மாறிக்கிறேன். ஃபைல ஃபவுல மாதிரி இருந்துச்சின்னு சொன்னால் அதை மாற்றுவதற்கு எந்த ஒரு கிரவுண்டுமே இல்லை. இது ஒரு பொதுவாக உள்ள சட்டமாச்சா? இதன்படி நீங்கள் சென்ற கால வினையை பூரா சொல்லி பாருங்கள், ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு உதாரணம் கசா, கசவன் இருக்குது. அப்போ அந்த கசவன்னு சொல்லிட்டோம்ல, கசவ என்பதை எப்படி நம்ம சொல்லணும்? கசா. சரி, அடுத்தது வந்து கசவா. இங்கே மட்டும் ஒரு சிறப்பு சட்டம் ஒன்று வரும். என்ன சட்டம் வரும்? கசவான் இருக்குல்ல, இதில் என்ன சட்டம் நமக்கு வருதுன்னா, இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு. அப்போ என்ன செய்யணும்? இந்த அலிஃபை மாற்றிடணும். மாற்றினா ரெண்டு அலிஃபு ஒரு கசாண்டு. கடைசியில் வந்து என்ன ஆகுன்னா, அந்த அலிஃபை எடுத்துருவோம். ஒருமை இருமை ஒரே மாதிரியே போயிடும், கசா கசான்னு வந்துடும். அப்போ அந்த இருமைங்கிறதே அழிஞ்சு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் இல்லத்தை அமுல்படுத்தக்கூடாது. இருமையில் மாத்திரம், இருமையில் மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டால், இல்லத்து சட்ட பிரகாரம் அதை எப்படி சொல்லணும்னு கேட்டால், கசவான் இருக்குல்ல, கசவா, வாவுக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு. என்ன செய்யணும்? அலிஃபை மாற்றிடணும், கசாண்டு வந்துடும். கசாண்டு வந்து இன்னொரு அலிஃபு, ரெண்டு அலிஃபு கிடக்கும், ஒரு அலிஃபை எடுத்துருவோம். எடுத்தால் என்ன செய்யணும்? கசா தான். அப்போ ஒருமையும் கசா இருமையும் கசா சரியாக வருமா? அதனால் இந்த இருமையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த இல்லத்து சட்டத்தை ஒரு நெருக்கடியின் காரணத்திற்காக அமுல்படுத்துவது இல்லை. அப்போ இருமையில் மாத்திரம் என்ன செய்யும்னு கேட்டால், ஃபலன்னு வந்தாலும் அந்த இருமையில் அதை அலிஃபா மாற்ற வேண்டிய சட்டம் இருந்தாலும் மாற்றினால் இருமை குலைந்து விடும். இருமை என்பது தெரியாமல் போயிடும், இருமை ஒருமை ஒரே மாதிரி போயிடும் என்பதற்காக அதில் கை வைக்க மாட்டார்கள். அப்போ எப்படி செய்யணும்? கசவ கசா, கசவங்கிறது அசல், கசாங்கிறது சொல்ல வேண்டிய விதம், கசவாங்கிறது கசவாண்டே சொல்லணும். ஆனால் சட்ட விரோதமாக, சட்டப்படி கசான்னு அதையும் சொல்லணும். ஆனால் அந்த பொதுவாக நம்ம படித்த சட்டத்துக்கு மாற்றமாக இந்த இடத்தில் அந்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டார்கள். காரணம், இருமை ஒருமை ஒரே மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி. அதுக்கப்புறம் வந்து கசஊ, கசஊண்டு வருதுல, இதில் ரெண்டு சட்டம் நம்ம அமுலாகும். எப்படி வரும்? கசஊண்டு வருதுல, வாவுக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு. என்ன செய்யணும்? வாவா அலிஃபா மாற்றணும்ல, மாற்றிட்டோம். மாற்றினா எப்படி வரும்? கசாவ், இப்படி வந்துடுது. கசாவுண்டு வரையில் இப்போ என்ன வருதுன்னு கேட்டால், ரெண்டு சுக்குனு வருதுல்ல, கசான்னு நீட்டுறீங்கல்ல அலிஃபு, அது ஒரு சுக்குனு. அதுக்கப்புறம் வாவு இருக்குல்ல, அது ஒரு சுக்குனு. அப்போ கசாவுண்டு வருதில்ல, கசவ். இங்கே என்ன ரெண்டு மாற்றம், அதாவது இதில் வந்து ரெண்டு சுக்குனுக்காக அலிஃபை போக்குறது ஒன்று வருது, அந்த வாவை அலிஃபா மாற்றுறது ஒன்று வருது. இங்கே ஒன்லி மாற்றுவது மட்டும்தான். கசவா என்பதில் கசா, கசபாவில் மாற்றக்கூடாது. இருமையில் எந்த இருமையிலும் மாற்றிடக்கூடாது, மாற்றினா ஒருமையாக போயிடும். அப்போ கசா கசவா, கசவுண்டு வரும்ல,
கசவுன்னு சொல்லும்போது என்ன சட்டம் வருதுன்னா, இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகுங்கிற சட்ட பிரகாரம் இந்த வாவு அலிஃபா மாறிடும். அலிஃபா மாறினா எப்படி வந்துடும்? இப்படி வந்துடும், கசாவ். இப்படி வந்தால் 2 சுக்குன் வந்துருச்சுல. இந்த அலிஃபு ஒரு சுக்குனு, வாவு ஒரு சுக்குனு. அப்போ இந்த அலிஃபை எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா கசவ். அப்போ எப்படி சொல்லணும்? கசா, கசவா, கசவ், கசா, கசவா, கசவ். அதுக்கப்புறம் வந்து கசவத்து, கசவத்துன்னு இருக்குல்ல, இது என்ன செய்யணும்? வாவுக்கு எல்லாமே வந்து ஏற்கனவே உள்ள புது சட்டம்தான். புது சட்டம் சொல்லி தரல, அதே சட்டம்தான். வாவுக்கு ஹரக்கத்து முன்னாடி உள்ளதுக்கு ஃபத்தகு, வாவை அலிஃபை மாற்றிடணும். மாற்றினா கசாத். இங்கே இன்னொரு சட்டம் அமலாகுது. கசாத்துன்னு சொல்லும் பொழுது 2 சுக்கூனுங்கிற சட்டம் அமலாகுது. அலிஃபு ஒரு சுக்குனு, தே ஒரு சுக்குனு. அப்போ கசத். இது சொல்ல வேண்டியது. சொல்ல வேண்டிய முறை என்ன? கசத். அதுக்கப்புறம் வந்து இருமையில் என்ன செய்யணும்னு கேட்டால் கசாத்தாண்டு வரும். கசா, கசத்துன்னு வச்சுல, கசாத், கசாத்தான்னு தானே வரணும். அது என்ன செய்கிறாங்கன்னா, ஒருமையில் இந்த இடத்துல இந்த இருமையில் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது முறைப்படி எப்படி செய்யணும்னு கேட்டால், கசத்துன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனுடைய அசல் என்ன? கசாத். இதுதான் அசல். கசவத்து என்பதனுடைய அசல் என்ன? கசவத்து, கசாத், கசவத்தா, கசாத்தா, அப்படி தான் சொல்லணும். இப்படி சொன்னால் ஏதாவது இடைஞ்சல் சட்ட விரோதம் வருதான்னு வரல. கசாத்தா என்று சொன்னோமையானால் 2 சுக்குன் வருதா? வேறு ஏதாவது இல்லத்து சட்டத்தை செய்ய வேண்டிய வேலை இடம் இருக்குதா? இல்லை. அப்போ எப்படி தான் சொல்லணும்? கசாத்தா என்று சொல்லணும். இதில் என்ன செய்கிறாங்கன்னா, கசத்தாண்டு இதில் அலிஃபை எடுத்துடுறாங்க. ஒரு ரீசனும் இல்லாமல் எடுத்துடுறாங்க. கேட்டால் அது அசலில் தேயில வந்து சுக்குன்னு தான் மறைஞ்சிருக்கும்பாங்க. மறைஞ்சிருக்குன்னா அது சும்மா சொல்கிற காரணம். இருமையில் எடுத்துடுறாங்க, அவ்வளோதான். இருமையில் எந்த ரீசனும் இல்லாமல், அது ஆண்பால் இருமையில் இல்லத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க. பெண்பால் இல்லை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லத்தை அமுல்படுத்துகிறாங்க. இல்லத்தை இங்கே அமுல்படுத்த தேவையே இல்லை, இங்கே தேவை இருக்குது, செய்ய மாட்டேங்கிறாங்க. கசவா என்பதில் வந்து கசாண்டு மாற்றக்கூடிய சட்டம் இருக்குது. இது இருமையோட குழம்பிருங்கிறதுக்கு, ஒருமையோட குழம்பிருங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்துடுறாங்க. இந்த கசாத்தாவில் கசாத்தான்னு சொன்னால் என்ன சொல்லிட்டு போயிடலாம்ல? கசா, கசவத்து, கசாத்து, கசவத்தா, கசாத்தா, அழகாக சொல்லலாமே. 2 சுக்குன்னு வரலையே. அப்போ இங்கே வந்து இல்லத்தை வந்து அமுல்படுத்த தேவையே இல்லை. தேவையில்லாமல் இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா கசத்தான்னு சொல்லுவாங்க இருமையில். அப்போ பெண்பால் இருமையில் இல்லத்தை சட்டம் இல்லாமல் இருந்தும் இல்லத்துடைய சட்டத்தை அமுல்படுத்துகிறாங்க. அப்போ சிறப்பு சட்டம் இதெல்லாம். இந்த ஆண்பால் இருமைக்கும் சிறப்பு சட்டம், பெண்பால் இருமைக்கும் சிறப்பு சட்டம். இப்படி வரக்கூடாது. நம்ம பொதுவாக பிடிச்ச சட்ட பிரகாரம் கசாத்தான் வரணும். ஆனால் கசத்தான் தான் சொல்லுவாங்க, சரியா? அதுக்கப்புறம் கசவுன, கசவ, கசவா, கசவு, கசவத்து, கசவத்தா, கசவுன, ஒன்றுமே இல்லை, அப்படி சொல்லிட வேண்டியதுதான். கசவுனவில் வந்து வாவை மாற்ற தேவை கிடையாது. ஏன்? வாவுக்கு சுக்கூன் இருக்குது, முன்னாடி ஃபத்தக இருக்குது, அப்படி சொல்லிட வேண்டியதானே. வாவுக்கு ஹரக்கத்து இருந்தால் தான் அலிஃபா மாற்ற வேண்டியிருக்கு. கசவுன ஃபால்னண்டு அந்த லாமுக்கு சுக்கூன் வருதில்ல, அந்த மாதிரி பெண்பால் பெண்மைக்கு அந்த இடத்துல சுக்கூன் ஆயிரும். அதனால் கசவுனன்னு தான் சொல்லணும், மாற்றக்கூடாது. அதுக்கப்புறம் கசவத்து, அப்புறம் கசவுத்த, கசவுத்தில் எதுவும் செய்யணுமா? ஒன்றும் செய்ய தேவையில்லையே. கசவுத்துமா, எந்த இல்லத்து சட்டமும் இல்லை. கசவுத்தும் அப்படி சொல்ல வேண்டியதுதான். கசவுத்தி, கசவுத்துமா, கசவுத்துன்னா கசவுத்து, கசவுனா. அப்போ லாஸ்ட்டில் இல்லத்து இருக்கும் பொழுது எதை நீ கவனத்தில் வச்சுக்கிறணும்னு கேட்டால், ஆண் படற்கையில் ஆண்பால் இருமை, படற்கையில் பெண்பால் இருமை, இந்த 2 இடத்துலையும் இல்லத்துடைய பொதுவான சட்டம் படித்தோம்ல, அதை அப்ளை பண்ண மாட்டார்கள். மீது உள்ள எல்லா சொல்லுமே நீங்கள் படித்த பொது சட்டப்படி வந்துடும். கசவன்னா கசா, கசா, கசவா, கசவுன்னு சொல்லாமல் கசவ், கசத்து, கசத்தா, கசவுன, கசவுத்த, கசவுத்துமா, கசவுத்தும், கசவுத்தி, கசவுத்துமா, கசவுத்துன்ன, கசவுத்து, கசவுனா. அப்போ இங்கே எங்கே மட்டும் நம்ம கவனமாக இருக்குன்னு, லாமுல இல்லத்து வரும் பொழுது ஆண்பால் இருமை வரும்ல, அந்த இடத்தில் இல்லத்து சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் அதை கண்டுக்கிறாதே, அங்கே எதுவும் மாற்றி தொலைச்சப்படாதே. மாற்றினீங்கன்னா ஒருமையாகி போயிடும்னு விட்டுறாங்க.
அதுக்கப்புறம் பெண்பால் பன்மையில் வந்து மாற்ற தேவையே இல்லை, கசாத்தாண்டே சொல்லலாம். மாற்ற தேவை இருக்கும்போது மாற்றாமல் இருக்கிறது ஆண்பால் இருமை. மாற்ற வேண்டிய தேவையே இல்லை, அங்கே போய் அழிவை போக்குறாங்க. கசாத்தா என்று சொல்லலாம், கசத்தா என்று சொல்கிறார். அப்போ இந்த ரெண்டுக்கும் பேர் என்னன்னு கேட்டால் சிறப்பு சட்டம். இதுக்கு மட்டும்தான் இது. பாக்கி எல்லாம் அந்த ஜென்ரலாக நம்ம படித்த சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டப்படி வந்துடும். வச்சு பார்த்துட்டோமா? அடுத்து உள்ள சொல்ல பார்க்கணும், அடுத்தது ஃபவுலன்னு வரக்கூடிய சொல்ல பார்க்கணும், அடுத்து ஃபைலன்னு வரக்கூடிய சொல்ல பார்க்கணும். அங்கே என்னென்ன சேஞ்ச் வருது என்று என்ன செய்யணும், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அது நாளைக்கு பார்க்கலாம்.